வணக்கம். தமிழன்னு சொன்னா சிங்களவனுக்கு பிடிக்கல, தலித்துன்னு சொன்னா இந்தியனுக்கே பிடிக்கல. நம்ம தமிழன் மீன் பிடிக்க போனாலும் பொணமா தான் வரான், பட்டம் படிக்க போனாலும் பொணமா தான் வரான். கடந்த வாரங்கள்ல தமிழகத்தையே உலுக்கி போட்ட 2 சம்பவம். மீனவ இளைஞன் பிரிஜோவோட கொலை, மாணவன் முத்துகிருஷ்ணனோட மர்மமான தற்கொலை. முதல்ல பிரிஜோவோட விஷயத்துக்கு வருவோம். இலங்கை கடற்படை, தமிழக மீனவர்கள், தமிழக அரசாங்கம், இவங்களுக்கு இடையே இருக்கிற இந்த பிரச்சனை பல வருஷங்களா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இத கண்டும் காணாம நம்மளோட தமிழக அரசும், காதுல கூட வாங்காம நம்மளோட மத்திய அரசாங்கமும் இருக்காங்க. இதுல இன்னார் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்த அரசாங்கம் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை தான். இவங்க பேசுற ஒரே மொழி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மௌனம் அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கு. பிரிட்ஜோட விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சார்ந்த இந்த மீனவன் கொடூரமான முறையில இலங்கை கடற்படையால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். அவனோட நண்பர்களும் 3 பேருக்கு காயப்பட்டு இப்ப படுகாயப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. பிரிட்ஜோட உடலை வாங்க மறுத்த அவரோட குடும்பத்தினரும் அந்த ஊர் மக்களும் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த போராட்டத்தை பெருசா எடுத்துக்காத மத்திய அரசாங்கம் கடைசியா போராட்டம் பெருசா வலுவாகிற சூழ்நிலையில வேற வழியே இல்லாம மத்திய அமைச்சர்களை அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த பகுதி மீனவ மக்கள் நிறைய கோரிக்கைகளை அவங்க கிட்ட முன் வச்சிருக்காங்க. கச்சத்தீவை நிரந்தரமா மீட்கணும், அது மட்டும் இல்லாம பிரிட்ஜோட கொலைக்கு காரணமா இருந்த அந்த அதிகாரியை கைது பண்ணணும், ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க 85க்கும் மேற்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும், 130க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளை விடுவிக்கணும். இது மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகளை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கைகளை கேட்ட மத்திய அமைச்சர்கள் இதை எல்லாத்தையும் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததன் பேர்ல அவங்கள நம்பி போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. பிரிட்ஜோட உடல் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா கண்டிப்பா மத்திய அரசாங்கம் நடந்துதான் ஆகணும். இந்த விஷயத்த பத்தி ஃபிஷர்மேன் அசோசியேஷனோட பிரசிடென்ட் சேசுராஜா சொல்லும் போது, இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அந்த பகுதியில மீன் பிடிச்சிட்டு இருந்ததாகவும், முன்னாடிலாம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது வார்னிங் ஷாட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு வார்னிங் ஷாட் கூட கொடுக்கல, நேரடியா தாக்குதல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத முற்றிலுமா இலங்கை கடற்படை மறுக்கிறாங்க. எந்த துப்பாக்கி சூடும் நடக்கல, தாக்குதல் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. தாக்குதலே நீங்க நடத்தாத போது பிரிட்ஜோட கழுத்துல பாயப்பட்ட அந்த குண்டு யாருடையது அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்லணும். நம்மளோட அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க கிட்டே நீங்க தண்டனை முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் இல்லவே இல்லை. அததான் இப்ப நம்மளோட இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே கிட்டேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நேர்மையான முறையில இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் கண்டிப்பா தீவிரமான இன்வெஸ்டிகேஷன் நடத்துறோம்னு சொல்றாரு. அந்த பக்கம் ஸ்ரீலங்கன் மீடியாஸ் கிட்ட போயிட்டு, நீ என் வீட்டுக்குள்ள ஒரு நுழைவ, என் வீட்டை கொள்ளையடிப்ப, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, உன்னை சுடுவேன், அதுக்கு எனக்கு சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இலங்கைக்காரங்களோட உண்மையான முகம். இது தெரியாத நம்மளோட இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, எப்பயுமே இலங்கை அரசாங்கத்தை நம்மளோட நட்பு நாடு, இலங்கை நாடை நம்மளோட நட்பு நாடாவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க. நம்ம கிட்ட இருந்த கச்சத்தீவை அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம தமிழக மீனவர்கள் அங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. தெரியாம அந்த பார்டருக்குள்ளார நுழைஞ்சிட்டா கூட கொடூரமான முறையில தாக்குதல் நடத்துற ஒரு அவலமான நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா ஒரு உண்மை இந்திய அரசாங்கத்துக்கு தெரியவே மாட்டேங்குது. எந்த காலகட்டத்திலயும் இலங்கை, அதுவும் சிங்களவன், தமிழையோ தமிழ் மொழியோ தமிழனையோ ஏத்துக்கவே மாட்டான். இதை ஏனோ மத்திய அரசாங்கம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல தமிழனையும் தமிழ்நாட்டையும் நீங்களே ஏத்துக்கிறது இல்லையா? அப்பதானே நான் வெளிநாட்டுக்காரங்கிட்ட போய் என்னை ஏத்துக்கோ, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு. இந்தியாவுக்குள்ளாரதான் தமிழகம் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. தமிழக மீனவருக்கு அடிபட்டாலோ அவன் கொலை செய்யப்பட்டாலோ தமிழன்னு பிரிச்சுடுறீங்க. மத்த மாநிலத்துல ஏதாவது நடந்ததுன்னா அவனை இந்தியன் ஆக்கிடுறீங்க. முதல்ல தமிழும் தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளாரதான் இருக்கு அப்படின்றத முதல்ல உணர்ந்து நீங்க செயல்பட்டாதான் அவன் நம்மளுக்கான மரியாதையை கொடுப்பான். நீங்க தான் முடிவெடுக்கணும். அயல் நாடான நட்பு நாடான இலங்கை முக்கியமா, நம்ம நாட்டுல இருக்கிற தமிழ்நாடு முக்கியமா அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்திருக்காரு. வாக்கு கேட்க வந்த போது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல அவர் நிக்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு கேம்பெயின் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயமே, முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரதமர் இருக்கிறதுனாலதான் இந்த அவல நிலை மீனவர்களுக்கு இருக்கு, அதனாலதான் கொலை செய்யப்படுறாங்க. நான் பிரதமரா வந்தா இது மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாரு. அதோட விரிந்த நிலையில எனக்கு 52 சென்டிமீட்டர் அகல மார்பு இருக்குன்னு சொல்லி அளந்தும் காமிச்சாரு. சோ இன்னைக்கு உங்களோட ஆட்சியில தான் இந்த கொடுமை நடந்திருக்கு. இப்ப முதுகெலும்பு இல்லாத பிரதமர் யாரு அப்படின்றதுக்கான பதில நீங்க நிச்சயமா சொல்லிதான் ஆகணும். இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம்
ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக ஐஏஎஸ் ஆகணும்ன்ற கனவோடு போன முத்துகிருஷ்ணன்ற மாணவன் மர்மமான முறையில தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ். மார்ச் 16ஆம் தேதி நான் வீட்டுக்கு வந்துருவேமா அப்படின்னு சந்தோஷமா சொன்ன புள்ள அதே மார்ச் 16ஆம் தேதி பணமா கைக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் அவரோட நண்பருக்கும் என்ன மாதிரியான ஒரு பேர் அதிர்ச்சியா இந்த நியூஸ் வந்திருக்கோ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவரோட அப்பா, அவரோட நண்பர்கள் எல்லாரும் சொல்ற விஷயம், அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா முத்துகிருஷ்ணன், எவ்வளவு ஒரு கிளாரிட்டியான திங்கிங் அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியுது. தற்கொலை மாதிரியான கோழைகள் செய்யற விஷயத்த கண்டிப்பா தன் மகன் செய்ய மாட்டான் அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. மோரோவர் இந்த விஷயத்த பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் நோட் கிடையாது. முதல் நாள் வரைக்கும் சந்தோஷமா அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. 10ஆம் தேதி இறக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிமினேஷன் இன்இக்வாலிட்டி பத்தி ஒரு போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருக்காரு. அப்பா, நெருங்கிய நண்பர்கள்னு அத்தனை பேரும் இதுல சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து மூடி மறைக்கணும், தட்டி கழிக்கணும் அப்படின்னே பாக்குறாங்க. கேஸை எடுக்கிறதுக்கே அவங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்றதுக்கே அவங்க அவ்வளவு யோசிச்சிருக்காங்க. இதனாலேயே வந்து போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாத அவரோட அப்பாவும் நண்பர்களும் வந்து சிபிசிஐடியோட நீதி விசாரணை வேணும் இந்த கேஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீதி விசாரணை வேணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஜான்வரியில ரோஹித் வேமுலு அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கும்போது அந்த விஷயத்தை எதிர்த்து நிறைய போராட்டங்கள்ல ரொம்ப ஆக்டிவா வந்து முத்துகிருஷ்ணன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் கண்டிப்பா ஒரு முடிவை கண்டிப்பா எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் குடும்பத்தோட எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவரோட பல போஸ்ட்கள்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, எவ்வளவோ டிஸ்கிரிமினேஷனை தாண்டி மேலுக்கு வந்தவங்க தற்கொலை மாதிரியான ஒரு சாதாரண விஷயத்துல இறக்குறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, நானும் அதுல ஒரு பலிகாடாவா ஆக விரும்பல அப்படின்ற மாதிரியான ரொம்ப போல்டான பிரேவான போஸ்ட் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த முடிவை அவர் எடுத்துக்க மாட்டாருன்றதுதான் எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டி இது மாதிரியான விஷயங்கள் படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நடக்குது அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியாத விஷயம். ஏன்னா படிக்கிற இடத்துல எதுக்கு பாகுபாடு? அங்க திறமை தான் பேசணும், தவிர்த்து நம்மளோட ஜாதி என்ன, மதம் என்ன, எந்த பின்புலத்துல இருந்து வரோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ரொம்ப சாதாரணமா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன். ஏன் தலித் மாணவர்களுக்கு மட்டும்தான் டிப்ரெஷன் வருமா? உண்மையை சொல்ல போனா ஆராய்ச்சி நீங்க பண்ணீங்கனாலே டிப்ரெஷன்ற அந்த வார்த்தையே வந்து வலியவங்களோட வார்த்தை. எளிய மக்களுக்கு டிப்ரெஷன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அதுவும் முத்துகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இந்த சமுதாயத்துல இருந்து இன்னைக்கு ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருக்காருன்னா அவர் எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்காரு, எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் அவர் கடந்து வந்திருப்பார். ஸோ எவ்வளவோ பார்த்துட்டு வந்த அவருக்கு அங்க நடந்த விஷயங்கள் உண்மையாவே டிஸ்கிரிமினேஷன் இருந்ததாலும் அது வந்து அவருக்கு தற்கொலை அளவுக்கு முடிவெடுக்கிற சூழ்நிலையை கொண்டு போயிருக்காது அப்படிங்கறதா எல்லாரோட நம்பிக்கையா இருக்கு. ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற அவரோட கனவு பாதியிலேயே அழிஞ்சு போயிடுச்சு. உண்மையாவே வந்து அவரோட இழப்பு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டோம். அவரோட அவ்வளோ போஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இவரோட இந்த மரணத்துக்கு நீதி கண்டிப்பா கிடைச்சாகணும். அப்பதான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நம்மளோட தமிழக அரசாங்கம் எல்லாத்துக்கும் இன்னுமே கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து முடிவு கிடைக்கவே கிடைக்காது. எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா கடிதம் எழுதுறாங்க. நம்ம ஒரு தமிழன் வந்து அயல் நாட்டுல போய் இழந்தா 5 லட்சம் ரூபாய், அயல் மாநிலத்துல இருந்தா 3 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான். சர்வசாதாரணமா ஒரு நிதியை ஒதுக்கி ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டா போதும், பிரச்சனையில இருந்து வெளிவந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பா ஆகவே ஆகாது. ஒரு நெருக்கடி கொடுக்கறதன் மூலமா தான் இந்த 2 ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் தமிழனுக்கு நடக்கிற கொடுமைகள், இழிவுகள், அதுக்கு பிரிட்ஜோவோட மரணமே இறுதி மரணமாகும். அதே மாதிரி தலித் சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம், அவங்க சந்திக்கிற கொடுமை இழிவுகளுக்கு நம்மளோட முத்துகிருஷ்ணனோட மரணமே இறுதி மரணமா இருக்கணும். இவங்களே இந்த விஷயத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு இறுதியா இருக்கணும். இன்னொரு பிரிட்ஜோவையும் இன்னொரு முத்துகிருஷ்ணனோட மரணத்தையும் பாக்குற அளவுக்கு தைரியம் தமிழக மக்களுக்கு நிச்சயமா இல்ல. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டிப்போம். கண்டிப்பா இந்த ப்ராப்ளமுக்கு நிரந்தர தீர்வு காணணும். நம்ம தமிழக அரசாங்கம் முத்துகிருஷ்ணனோட கேஸை சிபிசிஐடி எடுக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அவங்களோட குடும்பத்துக்கு நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோளா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.